வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிர்க்கடன் தள்ளுபடி. தாவேக அரசு தள்ளுபடி செய்வதாக அறிவித்துள்ள பயிர்க்கடனை வட்டியுள்ள செலுத்த நோட்டீஸ் எல்லாமே கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் ஒரு பக்கம் அதிர்ச்சியில் இருக்காங்க. தமிழ்நாடு அரசு கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வது குறித்து புதிய அறிவிப்புகள் மற்றும் பயனாளிகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. சுமார் 14.43 லட்சம் விவசாயிகள் விவரங்கள் அடங்கிய இந்த பட்டியல் இணையதளத்தில் சரிபார்த்துக்கலாம் அப்படின்ற சொல்ல டைமில் இப்போ இந்த செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான அந்த வட்டி எல்லாமே செலுத்திங்க, பயிர்க்கடனை அறிவிக்கிறதுக்கு இன்னும் அடுத்த அப்கிரேட் இருக்கும், இப்போ செலுத்துங்க அப்படின்ட்டு சிலருக்கு நோட்டீஸ் போயிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது நோட்டீஸ் வந்திருந்தால் தயவு செய்து இங்கே சொல்லலாம் கமெண்ட் செக்ஷனில், ஓகேங்களா? ஸோ நோட்டீஸ் வந்தவங்க பார்த்தீங்கன்னா தயவு செய்து இந்த கடனை கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அரசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி செய்ய போகிறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கட்ட வேண்டிய சுச்சுவேஷனுக்கு போகணும். யார் கட்டணும் யார் கட்டக்கூடாது அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ வாயிலாக ஒரு முழுமையான டிக்ளரேஷனை நம்ம பார்க்கலாங்க. எந்த அளவுக்கு கடன் வாங்கியிருந்தவங்க கடனை கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 75,000 முதலேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் கடன் வாங்கினவங்களுக்கு 75,000 வரைக்கும் கடன் தள்ளுபடி இருக்கும். அதுக்கு மேலே ஸோ 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ஏதாவது நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 35,000, 1 லட்ச ரூபாயிலிருந்து 35,000 தான் தள்ளுபடி. மீதி 75,000 நீங்கள் கடனை கட்டி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கடனை கட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் போயிட்டுருக்கு. ஸோ பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிக்ளேர் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. சில பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மீதி 75,000, அவங்களுக்கு 35,000 பார்த்தீங்கன்னா தள்ளுபடி போக மீதி அமௌண்ட்டை அவங்க கடனாக கட்ட வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தாக்கப்படுறாங்க. ஸோ தாவேக அரசு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பின்பு முதல்ல 50,000 தள்ளுபடி அப்படின்னாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா 75,000 தள்ளுபடி அப்படின்ட்டு செகண்ட் டிக்ளரேஷன் பண்ணாங்க. மூன்றாவது டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் கடன் வாங்கியிருந்தா கூட உங்களுக்கு 75,000 தான் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. 75,000 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ, இது 1 லட்ச ரூபாய்க்கு மேலே எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு 35,000 மட்டும்தான் விவசாய கடன் பயிர்க்கடன் தள்ளுபடியை கொடுப்போம் அப்படின்ட்டு அரசு இந்த டிக்ளரேஷனை கொடுத்துட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மீண்டும் மீண்டும் பாதிப்பு தான் ஏற்படுத்த அடைகிறாங்களே தவிர அவங்கள சந்தோஷப்படுத்தவே முடியல. அரசிடமிருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி எப்போ வரும் அப்படின்ட்டு எல்லா விவசாயிகளுமே கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக மீண்டும் ஒரு 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட பட்டியலை முதல்வர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் வெளியிடுவார் அப்படின்னு பார்க்கலாம். அதுவும் இந்த 110 விதியின் கீழே ஸ்பெஷலாக விவசாயிகளுக்கு 2 லட்சம் வரைக்கும் நேரடி தள்ளுபடி. அவருக்கு தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி 5 ஏக்கருக்குள்ளே இருந்துச்சுன்னா முழு தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே இருந்துச்சுன்னா 50% தள்ளுபடி, அதை டிக்ளேர் பண்ணுவாரா அப்படின்ட்டு பார்க்கலாங்க. ஸோ கடன்களை முழுமையாக தள்ளுபடி கோரி போராட்டங்கள் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. இந்த தள்ளுபடி சலுகைகள் கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டுமே பொருந்தும். வணிக நிறுவனங்களில் பெற்ற கடன்களுக்கு இது பொருந்தாது என்றும் விளக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் தங்கள் நிலுவைத் தொகையை செலுத்துவது குறித்து அரசின் இறுதி முடிவை எதிர்பார்த்து தற்சமயம் காத்துட்டு இருக்காங்க. அரசுடைய இறுதி முடிவு செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளார வெளியாக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மக்களே ரெடி ஆகிக்கோங்க. மீண்டும் தமிழக அரசு ஒரு இறுதி கட்ட முடிவை வெளியிட போகிறாங்க. இந்த விவசாயிகளுக்கு அடுத்த கட்ட நன்மை செய்யக்கூடிய செய்திகளை வெளியிடவும் போகிறாங்க. ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. விவசாயிகளுக்கு அடுத்தடுத்து நன்மை பயக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே நம்ம சேனல் மூலமாக வருது. ஸோ விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய அரசுக்கிடம் நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. அரசு என்ன செய்ய போகிறது அப்படின்றத இன்னும் ஒரு சில வாரங்களை நம்ம எதிர்பார்க்கலாங்க. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.